ليكن يومك للشعب ودادا ليكن حبك للأرض مداد قلم أنت فكم عبرت عنا وبنيت المجد أطوادا شداد. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إن الله يرحم أمتي في هذه الليلة بعدد شعر أغنام بني قلب. صدق رسول الله صلى الله عليه وسلم. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்தருளும் அல்லாஹ் ஒருவனுக்கே கோடான கோடி புகழ் உண்டாகட்டும். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், இப்பிரபஞ்சத்தின் பேரொளி, ஈருலகத்தின் தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபூ தாபியீன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் இவ்வவையிலே குழுமி இருக்கிற நம் அனைவரும் மீதும் உண்டாகற்றுமாக. ஆமீன். கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, புனிதமான ஒரு மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக புனிதமான சிறப்புமிக்க ஒரு இரவை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த இரவு என்பது நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டப்பட்டு ஓராண்டுக்குண்டான அமல்கள் தீர்மானிக்கப்பட்டு மலக்குமார்களிடத்திலே கொடுக்கப்படக்கூடிய ஒரு இரவு, ரஹ்மத்துடைய இரவு, அல்லாஹுடைய அருள் இறங்கும் இரவு, பரக்கத்துடைய இரவு, அல்லாஹுடைய பரக்கத்து இறங்கும் இரவு, மஃபிரத்துடைய இரவு. அல்லாஹ் இந்த இரவில்தான் மூமின்களின் பாவங்களை மன்னிக்கிறான். அதே போல நரக விடுதலையை பெற்றுத்தரக்கூடிய இரவு. இப்படி இந்த இரவிற்கு நிறைய பெயர்களை பெருமக்கள் சொல்லித் தருவார்கள், அதற்கான காரணங்களையும் சொல்லித் தருவார்கள். பெருமக்களே, இந்த இரவை குறித்து அல்லாஹ் தனது அருள்மறையாம் திருமறையிலே குறிப்பிடுகிற போது, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தி முபாரகா, நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை பரக்கத்தான இந்த இரவில் இறக்கி வைத்தோம் என்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே பரக்கத்தான இரவு என்று குறிப்பிடுகிறான். இந்த ஆயத்திற்கு முஃபஸ்ஸிரீன்கள் பலவாறான விளக்கங்களை சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, முஃபஸ்ஸிரீன்களுக்கு மத்தியிலே இந்த ஆயத்தை குறித்துண்டான சர்ச்சைகள் இருக்கின்றன. இதிலே வரக்கூடிய லைலத்துல் முபாரகா, பரக்கத்தான இரவு என்பதை கொண்டு சில முஃபஸ்ஸிரீன்கள் இந்த லைலத்துல் முபாரகா என்பதை கொண்டு கருத்து லைலத்துல் கத்ர் என்று சொல்கிறார்கள். ஆனால் சில இமாம்கள் லைலத்துல் முபாரகா என்பதை கொண்டு கருத்து லைலத்துல் கத்ர் இல்லை, அது ஷஅபானுடைய 15வது இரவு, அதாவது லைலத்துல் பராஆ. இந்த இரவிற்கு லைலத்துல் பராஆ, பராஅத் என்று சொன்னாலே விடுதலையை பெற்றுத்தரக்கூடிய இரவு என்று பொருள். பராஅத் என்றாலே விடுதலை. அப்ப சில இமாம்கள் லைலத்துல் முபாரகா என்பதற்கு லைலத்துல் பராஆ, ஷஅபானுடைய 15ஆம் இரவு என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த ஆயத்தை நாம் ஓதுகிற போது
ஒரு சந்தேகம் வரலாம். பிரிதொரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். நிச்சயமாக இந்த குர்ஆனை நாம் லைலத்துல் கத்ர் இரவில் இறக்கி வைத்தோம் என்கிறார். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், லைலத்துல் முபாரக்கா பரக்கத்தான ஷாபானுடைய 15ஆம் இரவில் இறக்கி வைத்தோம் என்று சொல்கிறான். வேறொரு வசனத்திலே லைலத்துல் கத்ர் இரவிலே குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்று சொல்கிறான். இந்த இரண்டு ஆயத்தும் முரண்படுகின்றன. அறிஞர் பெருமக்கள் இந்த இரண்டு ஆயத்திற்கு மத்தியிலே ஏராளமான சர்ச்சை கொள்கிறார்கள். அப்படி சர்ச்சை கொள்கிற அந்த முஃபஸ்ஸிரீன்களுக்கு மத்தியிலே சில முஃபஸ்ஸிரீன்கள் இந்த இரண்டு ஆயத்தை வைத்து தெளிவான அழகான விளக்கத்தை தருகிறார்கள். அல்லாஹு தஆலா இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, லைலத்துல் முபாரக்கா என்பதை கொண்ட கருத்து ஷாபானுடைய 15வது இரவு, அதுதான் கருத்து. சரி, இந்த இரவிலே குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம் என்று சொல்கிறானே, அதுவும் உண்மைதான். வேறொரு வசனத்துல லைலத்துல் கத்ர் இரவில குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்று சொல்கிறானே, அது என்ன? அதுவும் உண்மைதான். ஆனால் இரண்டு வசனத்திற்கு மத்தியில ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நம்மால் இந்த இரண்டு வசனத்தை அணுகினால் விளக்கம் சொல்ல முடியாது. முஃபஸ்ஸிரீன்கள் பெருமக்கள், அறிஞர் பெருமக்கள் அதற்கு என்ன விளக்கம் சொல்கிறார்களோ அதை நாம் நோக்கினால் நம்மால் சரியான முறையில் இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளலாம். முஃபஸ்ஸிரீன்கள் என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, அல்லாஹு தஆலா ஆரம்பத்துல தன்னுடைய உலக பொதுமறையாம் குர்ஆனை லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல பதிவு செஞ்சு வச்சிருந்தான். எங்க? பாதுகாக்கப்பட்ட தாய் பதிவேட்டுல அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருந்தான். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா பாதுகாக்கப்பட்ட லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற அந்த ஏட்டில் இருந்த குர்ஆனை இறக்கி முதல் வானத்திற்கு இறக்கி அங்கிருக்கக்கூடிய பைத்துல் இஸ்ஸாவிலே இறக்கினான், பாதுகாப்பாக வைத்தான். இப்படி அந்த ஏட்டில் இருந்து முதல் வானத்திற்கு இறக்கினானே, அது எப்ப தெரியுமா? இந்த ஷாபானுடைய 15ஆம் இரவிலே. இதை குறிப்பிடுவதற்குத்தான் அல்லாஹ் இந்த சூரத்து துகானிலே இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, பரக்கத்தான் இந்த ஷாபானுடைய 15ஆம் இரவில் அந்த பாதுகாக்கப்பட்ட பலவையில் இருந்து குர்ஆனை முதல் வானத்திற்கு இறக்கினோம் என்று இந்த ஆயத்தின் வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க. அப்படி சொன்னதும் மட்டுமல்லாமல் அந்த முதல் வானத்தில் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்ட அந்த குர்ஆனை லைலத்துல் கத்ர் இரவிலே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக சின்னமாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்தான். அப்ப முதல் வானத்திலிருந்து இறக்கி வைத்தது எந்த இரவுல? லைலத்துல் கத்ருடைய இரவில். இப்ப சுருக்கமா நாம விளங்க வேண்டிய விஷயம், லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல இருந்து முதல் வானத்துக்கு வந்தது ஷாபானுடைய 15வது இரவுல. அந்த முதல் வானத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைச்சது லைலத்துல் கத்ருடைய இரவில் என்று இந்த இரண்டு ஆயத்திற்கு மத்தியிலே தத்பீக், அதாவது இரண்டு ஆயத்திற்கு மத்தியிலே ஒரு ஒப்பை, ஒரு சரிசமத்துவத்தை, ஒரு அழகான ஒரு விளக்கத்தை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள். அப்படியானால் இந்த இரவில் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனை பாதுகாக்கப்பட்ட பதிவீட்டில் இருந்து முதல் வானத்திற்கு இறக்கி வந்து பைத்துல் இஸ்ஸா என்ற கண்ணியமான வீட்டிலே பாதுகாத்து வைத்திருந்தான். பெருமக்களே, இந்த இரவிற்கு 5 தனிப்பட்ட சிறப்புகள் இருக்கின்றன. அல்லாமா ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய தஃப்சீருல் கஷ்ஷாஃப் என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருக்குர்ஆன் விரிவுரையிலே இந்த லைலத்துல் பராஅத்துடைய இந்த இரவிற்கு 5 சிறப்புகள் இருக்கின்றன என்று சொல்லுவார்கள். அதுல முதல் சிறப்பு என்னன்னு சொன்னா,
தஃப்ரீகு குல்லு அம்ரின் ஹகீம். இந்த இரவில் தான் மனிதர்களின் காரியங்கள் அனைத்தும் பிரித்து கொடுக்கப்படுகின்றன, மலக்குமார்களிடத்தில் ஒப்படைக்கப்படுகின்றன. ஆஜால், அர்சாக், மனிதர்களுடைய தவணைகள், மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிஸ்குகள், இவைகளை அல்லாஹ் நிர்ணயித்து மலக்குகளின் கையிலே கொடுக்கிறான். இது நடக்கிறது இந்த இரவிலே. இது முதல் சிறப்பு. குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மேலே ஓதி அந்த வசனத்தினுடைய தொடரிலே சொல்கிறான், ஃபீஹா யஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். எல்லா காரியங்களும் இந்த இரவில் தான் முடிவு செய்யப்பட்டு ஒப்படைக்கப்படக்கூடியவர்களின் கையிலே ஒப்படைக்கப்படுகிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். இப்ப இந்த முதல் காரியம் இந்த இரவிலே நடக்கிறது. இரண்டாவது சிறப்பு வசானியத்து ஃபதீலத்துல் இபாத் ஃபீஹா. இந்த இரவிலே நாம் வணங்கினால் அந்த வணக்கத்திற்கு அல்லாஹ் தனிப்பட்ட ஒரு சிறப்பை தருகிறான். இந்த பராத்துடைய இரவுல நாம நின்று வணங்கினால் அதற்கு தனிப்பட்ட சிறப்பை அல்லாஹ் தருகிறான். அதற்கு ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டுவார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்லா ஃபீ ஹாதிஹில் லைலதி மிஅத ரக்அத்தின். இந்த பராத்துடைய இரவிலே யார் 100 ரக்அத்துகள் தொழுகிறாரோ, இந்த பராத்துடைய இரவில யாரு 100 ரக்அத்துகள் தொழுகிறாரோ, அர்ஸலல்லாஹு இலைஹி மிஅத மலக்கின், அந்த மனிதருக்கு அல்லாஹ் 100 மலக்கை அனுப்பி வைக்கிறார். இந்த இரவுல யாரு 100 ரக்அத்து தொழுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு 100 மலக்குகளை அனுப்பி வைக்கிறான். அந்த மலக்குகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த ஹதீஸின் தொடரிலே, ஸலாஸூன யுபஷ்ஷிரூன பில் ஜன்னா. அந்த 130 மலக்குமார்கள் அந்த தொழக்கூடியவரை பார்த்து, உமக்கு சோனத்திற்கு செல்வதற்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுப்பானாக என்று சொர்க்கத்தை கொண்டு பஷாரத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த 100 மலக்குமார்கள்ல அல்லாஹ் அனுப்பக்கூடிய அந்த 100 மலக்குமார்களே 30 மலக்குமார்கள் அந்த தொழக்கூடிய நபருக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அடுத்து பெருமானார் சொன்னார்கள், இன்னும் ஒரு 30 மலக்குமார்கள் வஸலாஸூன யுஅம்மினூன மின் அஸாபின்னார். இன்னும் ஒரு 30 மலக்குமார்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்றவராக நீங்கள் ஆகிவிட்டீர்கள் என்று அந்த தொழக்கூடியவரை பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். யார் 100 ரக்காயத்து சொல்லுறாங்களோ அந்த 100 ரக்காயத்து தொழக்கூடிய மனிதரை பார்த்து பிரிது ஒரு 30 மலக்குமார்கள் சொல்கிறார்களாம், உங்களுக்கு நரகம் கிடையாது, சொர்க்கம் தான், நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாக்கப்பட்டு விட்டீர்கள் என்று, நரகத்துடைய வேதனையை விட்டு நீங்கள் பாதுகாக்கப்பட்டு விட்டீர்கள், நீங்கள் நிம்மதி அடைந்து விட்டீர்கள் என்று சுபசோபனம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் தொடர்ந்தார்கள், வஸலாஸூன யத்ஃபஊன அன்ஹு ஆஃபாத்தி துன்யா. இன்னும் ஒரு 30 மலக்குமார்கள் உலகத்திலே அந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய உலகத்தின் ஆபத்துகளை விட்டும் பாதுகாக்கிறார். யார் அந்த 100 ரக்காயத்தை தொழுகிறாரோ அவரை அந்த 30 மலக்குமார்கள் உலகத்திலே அந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளை விட்டும் பேராபத்துகளை விட்டும் பாதுகாக்கிறார். இப்ப 30 30 3 30 90 ஆச்சு. இன்னும் 10 பேர் இருக்கிறாங்க. பெருமானார் சொன்னார்கள், இன்னும் 10 மலக்குமார்கள் வாஷரத்துன் யத்ஃபஊன அன்ஹு மகாயித ஷைத்தான். இன்னும் 10 மலக்குமார்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கடைசியாக ஷைத்தானுடைய கெடுதிகளை விட்டும் அந்த மனிதனை பாதுகாக்கிறார்கள். ஷைத்தானுடைய கெடுதிகளை விட்டும் அந்த மனிதனை பாதுகாக்கிறார்கள். இப்படிப்பட்ட தனிப்பட்ட சிறப்பு இந்த இரவிலே கிடைக்கிறது. யாருக்கு? யார் இன்று இரவிலே 100 ரக்காயத்து தொழுகிறாரோ 100 மலக்குமார்களை அல்லாஹ் சாட்டுகிறான், 100 மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்புகிறான். அவர்கள் இந்தந்த காரியங்களை செய்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் இரண்டாவது சிறப்பு, இந்த இரவிலே நாம் தொழுதால், துஆ கேட்டால், தர்மம் செய்தால், குர்ஆன் ஓதினால், திக்ர் செய்தால் எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் தஆலா நன்மையை வாரி வழங்குகிறார். இது இந்த இரவுக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது சிறப்பு.
மூன்றாவது சிறப்பை குறித்து சொல்கிற போது நுசூலுர் ரஹ்மா, இந்த இரவிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது, அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிறது, அல்லாஹ்வுடைய அருளான பார்வை நம் மீது படுகிறது. இதற்கு ஒரு ஹதீஸை சொல்லுவார்கள், இன்னல்லாஹ யர்ஹமு உம்மத்தி ஃபி ஹாதிஹில் லைலதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் இந்த இரவுல என்னுடைய உம்மத்துகள் மீது அல்லாஹ் இரக்கப்படுகிறான். இந்த இரவுல, எந்த இரவு? பராஅத்துடைய இந்த இரவுல என் உம்மத்துகள் மீது அல்லாஹ் இரக்கப்படுகிறான் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதோடு மட்டுமல்லாமல் அந்த ஹதீஸின் தொடரில் சொன்னார்கள், பிஅததி ஷாரி அக்னாமி பனி கல்ப். பனு கல்புன்னு சொல்லி அரபுலகத்துல ஒரு கோத்திரத்தார் இருந்தாங்க. அவங்கள்ட்ட தான் எக்கச்சக்கமான ஆடுகள் இருக்கும். எக்கச்சக்கமான ஆடுகள் மட்டுமல்லாம அந்த ஆடுகளின் மேனியில, உடல்ல அதிகப்படியான முடிகள் இருக்கும். அதை குறிப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பனு கல்புடைய ஆடுகளின் உடலில் இருக்கக்கூடிய முடிகளை விட அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இந்த இரவிலே என் உம்மத்துகள் மீது இறங்குகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் மூன்றாவது சிறப்பு, இந்த இரவிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது. நான்காவது சிறப்பு, இந்த இரவிற்கு ஹுசூலுல் மக்ஃபிரா, மக்ஃபிரத் கிடைக்கிறது, பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. இதற்கு ஒரு ஹதீஸையும் சொல்வார்கள், இன்னல்லாஹ தஆலா யக்ஃபிரு லிஜமீஇல் முஸ்லிமீன ஃபீ தில்கல் லைலதி. இந்த இரவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இரவில உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். சொல்லிட்டு சில பேர் அல்லாஹ் இவர்களை தவிர என்று அவர்களை அந்த மக்ஃபிரத்தை விட்டு நீக்கினார்கள். ஒரு 5 பேரை சொன்னாங்க, எல்லாருக்கும் மன்னிப்பு கிடைக்கும், 5 பேருக்கு மட்டும் கிடைக்காது. யாருக்கு? ஜோசியம் பார்க்கிறவர், குறி சொல்றவர், ஜோதிடம் பார்ப்பவர், குறி சொல்பவர், இவர்களுக்கு இந்த இரவிலே அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் கிடைக்காது. இல்லாலி காஹினின், இவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ் முஷாஹினின், சண்டை போட்டு பிரிந்திருப்பவருக்கும் மன்னிப்பு கிடைக்காது. உறவை பிரிந்து வாழக்கூடியவர், சண்டை போட்டு பேசாமல் இருக்கக்கூடியவர், அவரு என்னதான் ஹஜ்ஜி செஞ்சாலும், தொழுதாலும், ஜகாத்து கொடுத்தாலும், தான தர்மங்கள் செய்தாலும், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தாலும், முட்டி முட்டி தொழுதாலும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பரக்கத்தான இரவை அவர் அடைந்தும் கூட அவர் உறவை சேரவில்லை என்று சொன்னால் அவருடைய பாவங்களை அல்லாஹ் ஏற்க மாட்டார். மூன்றாம் நபரை குறித்து சொன்னார்கள், அவ் முதுமினின் ஹம்ரின், மிகப்பெரிய குடிகாரர், குடியிலேயே மூழ்கி இருக்கிறார். அந்த குடிகாரருக்கும் இந்த இரவில் மன்னிப்பு கிடையாது. நான்காவதாக சொன்னார்கள், அவ் ஆக்கின் லில் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நோவினை செய்பவர். பெற்றோர்களுக்கு நோவினை யார் செய்கிறாரோ அவருக்கும் இந்த இரவிலே அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடையாது. அஞ்சாவதாக பெருமானார் சொன்னார்கள், அவ் முசிர்ரின் அல ஜினா, ஜினாவிலே, விபச்சாரத்திலே தொடர்ந்து இருப்பவர். யார் விபச்சாரம் செய்கிறாரோ அவருக்கும் இந்த இரவிலே அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கிடையாது என்று உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மன்னிப்பு உண்டு, இந்த 5 நபருக்கு மன்னிப்பு இல்லைன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படியானால் இந்த இரவு மக்ஃபிரத்திற்குண்டான இரவு. இந்த இரவிலே நாம் அல்லாஹ்விடத்திலே மக்ஃபிரத்தை கேட்க வேண்டும். இறுதியாக கடைசியாக 5வது சிறப்பு, இந்த இரவில் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரிபூர்ணமான ஷஃபாஅத் செய்யக்கூடிய பதவி கிடைச்சிச்சு. தஃப்சீர்கள்ல எழுதுறாங்க, ஷாபானுடைய 13வது நாள் அன்று உட்கார்ந்து அல்லாஹ்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தால விழுந்து அழுறாங்க. தன்னுடைய உம்மத்துகளின் நிலையை சொல்லி நாளை மறுமையில் அவர்களுக்கு நான் சிபாரிசு செய்ய வேண்டும், ஷஃபாஅத் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் அழுது துஆ செய்கிற போது அல்லாஹ் ஷஃபாஅத்துடைய கால் பகுதி கொடுத்தான். கால் பகுதி கொடுத்தான். 14வது நாள் உட்கார்ந்து கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், விடல. அல்லாஹ் அரைவாசி கொடுத்தான். 15ஆம் நாள்
இரவு உட்கார்ந்து சஜிதாவிலே அழுது கேட்கிறார்கள். அல்லாஹ் அப்போதான் முழுமையாக ஷஃபாஅத்தினுடைய பதவியை நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். அப்ப இந்த இரவு என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரிபூர்ணமான ஷஃபாஅத் கொடுக்கப்பட்ட ஒரு இரவு இது. நாளை மறுமையிலே எல்லாருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் செய்வார்கள். அல்லாஹ் ஒரு நிபந்தனையோடு சொன்னான். அல்லாஹ் ஷஃபாஅத் முழுசா கொடுத்தான், ஆனா ஒரு நிபந்தனை போட்டு கொடுத்தான். யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாம தான் தோன்றித்தனமாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நீங்க சிபாரிசு செய்ய முடியாது, அவர்களுக்கு உங்களுடைய ஷஃபாஅத் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர்கள் அல்லாத மற்ற அனைவருக்கும் நீங்கள் ஷஃபாஅத் செய்யலாம் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை கொடுத்தான். ஆக இந்த இரவிலே 5 சிறப்புகள் இருக்கின்றன என்று தஃப்சீருல் கஷ்ஷாஃபிலே ஸமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்கள். இந்த 5 சிறப்புகளையும் நாம் தெரிந்து அதன் அடிப்படையிலே வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. ஆமீன். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.